ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் ரசகுல்லா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் பால் கெட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம உடனே சுவையான ரசகுல்லா பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பால்லேருந்து தண்ணி தனியாக வந்து நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுட்டு நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து கெட்டு போயிடுச்சு, அதனால் பண்ணலாமான்னு யோசிக்காதீங்க. நார்மலாகவே எல்லோரும் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலில் வந்து லெமன் ஜூஸ் போயிட்டு அதை வந்து திரிய வச்சு தான் பண்ணுவாங்க. அதனால் இதில் பண்ணலாம். இப்போ வடிகட்டி எடுத்ததுனால இப்போ இதை ஒரு 2 தடவை அலசிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டு 2 தடவை நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு இதை வந்து நல்லா பிழிஞ்சிடணும். ஸோ எந்த தண்ணியுமே இருக்கக்கூடாது. நல்லா பிழிஞ்சிட்டு இதை கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு அளவுக்குலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த சர்க்கரை வந்து டிசால்வ் ஆகிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஸோ நல்லா கையிலேயே அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதுக்கு நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி பிசைஞ்சு எடுத்துடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இப்போ 10 மினிட்ஸ் நான் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம குட்டி உருண்டியாக நம்ம உருட்டி வச்சிடலாம். ஸோ எந்த கிராக்கும் இல்லாமல் நீங்கள் வந்து உருட்டிக்கணும். குட்டியாகவே உருட்டிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க 1/2 லிட்டர் பாலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 ரசகுல்லா வரும். இப்போ பாருங்கள், நான் எல்லா உருண்டையும் வந்து குட்டியாக உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த சர்க்கரை தண்ணியில் போட்டதோ கொஞ்சம் லைட்டாக பெருசாகும். அதனால தான் நம்ம சின்னதாக பண்ணிக்கிறோம். பாருங்கள், தண்ணி வந்து சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு. தண்ணியோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து ரசகுல்லா ஒன்று வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும்போது ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லா ரசகுல்லாவும் உள்ளே ஆட் பண்ண பிறகு நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடணும். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், நம்மளோட ரசகுல்லா எல்லாமே நல்லா பெருசாகி வந்திருக்கு. மறுபடியும் நாம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இதை அப்படியே வேக வச்சு எடுத்துடணும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரசகுல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் லைட்டாக ஏலக்காய் பொடி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ சூப்பராக லேயராக நமக்கு வந்து அழகாக வந்திருக்கு. அதுக்குள்ளே தண்ணியும் நல்லா இறங்கியிருக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.